இதயத்தின் ஒளியாய் உணர்வுகளின் அலைகளாய் மாறும் இந்த பயணத்தில் எங்களுடன் பயணம் செய்ய நீங்களும் காத்திருங்கள். தங்கம் போல துளங்கும் பெயர் காஞ்சனா. அவள் சுவாசம் கூட ஒரு கதை, அவள் நிசப்தம் கூட ஒரு ரகசியம், ஒவ்வொரு துடிப்பும் ஒளியாய் வெளிப்படும் ஒரு உலகம் அவள். காஞ்சனையின் கற்பனையில் உதிர்த்த கதைகளை நினைவில் வைத்து உங்கள் மனதை வருடிச் செல்ல போகும் நான் ஆர்ஜே வானதி. எந்தன் சித்திரமே நில்லடி இக்கதை பிடித்திருந்தால் லைக் ஷேர் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹாய் டியர்ஸ், இது காஞ்சனா செந்தில் நாவல்ஸ். எந்தன் சித்திரமே நில்லடி இந்த கதை பருமனாக இருக்கும் பெண்ணவளை உயிருக்குயிராய் விரும்பும் காதலன். அவளின் காதலை அவள் ஏற்றுக்கொள்வாளா? பார்க்கலாம் வாங்க. சித்திரம் 26. ரத்னவேல், வினோத், என்னடா பண்ண போற? அப்பா, ஒரு நிமிஷம் ப்ளீஸ் என்றவன் அங்கிருந்த குங்குமத்தை எடுத்து அவளின் நெற்றியில் வைத்துவிட, அதில் உடல் சிரித்தவள் கண்களில் கண்ணீருடன் அவனையே பார்த்து கொண்டிருக்க, அவளின் கண்களை துடைத்து அவள் நெற்றியில் இதமாய் இதழ் பதித்தவன், என்னை பொறுத்த வரைக்கும் உனக்கும் எனக்கும் எப்போவோ திருமணம் முடிஞ்சிருச்சுடி. இது ஒரு சம்பிரதாயம் மட்டுமே. இப்போவும் நான் நினச்சிருந்தா தாலியே கட்டியிருப்பேன். ஆனால் நம்ம கல்யாணம் நம்ம பெற்றவங்க ஆசைப்படி பிரம்மாண்டமாக நடக்கணும் என்றவன் அவளை கைப்பிடித்து வெளியே அழைத்து வந்தவன் தாய் தந்தை பாட்டியிடம் ஆசீர்வாதம் வாங்கினான். அவர்களும் அவனின் மனநிலை புரிந்தவர்கள் அவர்களை வாழ்த்தினர். கோமலவள்ளி மயக்கம் தெளிந்து எழுந்து வந்தவர் தன் மகளை இந்த கோலத்தில் கண்டதும் கண்களில் ஆனந்த கண்ணீருடன் இருவரையும் மனதார வாழ்த்தினார். அத்தை, உங்கள் பொண்ணு இனி என்னோட பொறுப்பு. நீங்கள் உங்கள் உடல்நிலையை பார்த்துக்கோங்க என்றவன், அம்மா அப்பா பாட்டி, நான் எதுவும் தவறு செய்யவில்லை என்று நினைக்கிறேன். இவளை விட்டால் இவளும் குழம்பி என்னையும் குழப்பிடுவா, அதனால தான் இப்படி செய்தேன் என்றதும் அதை புரிந்து கொண்ட பெரியவர்கள் தன் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். வினோத் தன் மனைவியை அணைத்தபடி நின்றவன், இங்கே பாருங்கள் லட்சுமி மேடம், இனி இவள் தான் எங்கள் வீட்டு மகாராணி. இவளுக்கு அடங்கி இருக்கணும் அப்படின்னா இருங்க, இல்லையா வீட்டை விட்டு வெளியே போக தயாராக இருங்க என்றதும் லட்சுமிக்கு தன் எதிர்கால வாழ்க்கை நினைத்து பயம் வந்தது. வினோத் ப்ளீஸ், அப்படி சொல்லாதீங்க. என்ன இருந்தாலும் அவங்க உங்கள் அத்தை என்றவள், ஆண்டி உங்களுக்கு என்னை பிடிக்கவும் பிடிக்காது, அது நம்ம 2 பேரோட தனிப்பட்ட பிரச்சனை. ஆனால் இனி எதையும் தேவையில்லாமல் பேசாதீங்க. அப்படி பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன். அப்புறம் நீங்கள் அதுக்கான பலனை அனுபவிச்சே ஆகணும் என்றதும் லட்சுமி வாய் பிளந்து வினோதினியை பார்த்தார். என்ன மிஸ்டர் கணேஷ், நீங்கள் என்றைக்கு தான் சுயமாக சிந்திக்க போகிறீங்க? கொஞ்சம் சொல்லுங்களேன். உங்களை பெற்றவங்க 2 பேரும் தங்கம். ஆனால் நீங்கள் ஏன் இப்படி இருக்கீங்க? உங்கள் லட்சுமி அத்தையோட பொண்ணு கூட உங்கள் அப்பா அம்மாவோட வளர்ப்பு தானே. அவள் எப்படி நடந்துக்கிறா நீங்களே பார்த்து கொண்டு தானே இருக்கீங்க. ஆனால் நீங்கள் உங்கள் அத்தை பேச்சை கேட்டுட்டு இப்போ எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தயவு செய்து உங்களை மாற்றிக்கோங்க, இல்லைனா நான் வந்து உங்களை மாற்றும்படி இருக்கும் என்றால் அதிரடியாக. வினோதினி இவ்வளவு பேசியும் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்ற கணேஷ் அனைவருக்கும் புதிதாக தெரிந்தான். வினோத், சூப்பர் டி, இதைத்தான் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். சரி, இதெல்லாம் போதாது, முக்கியமான ஒருத்தவங்களுக்கு நீ எதுவும் சொல்ல விரும்பலையா என்று காவியாவை பார்க்க, அது திருந்துறவங்களுக்கு தான் சார் சொல்லணும், திருந்தாத ஜென்மங்களுக்கு அதையெல்லாம் சொல்லி என்ன பிரயோஜனம் என்று கண்ணன் கூறினான். காவியா கண்களில் கண்ணீருடன் அவனை பார்க்க, வினோதினி கண்ணனை முறைத்தவள், கண்ணா நீ கொஞ்சம் அமைதியாக இருடா, எப்போ பாரு அவளை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பியா என்று அவனை அதட்டினாள். ஆமாம், எனக்கு அவளை திட்டிகிட்டே இருக்கணும்னு ஆசைப்பாரு என்று முணுமுணுத்தான் கண்ணன். கண்ணா, இப்போ நம்ம 3 பேர் மட்டும் இங்கே இல்லை, கொஞ்சம் சுற்றி பாரு ராஜா, சிரித்து கொண்டே கூறினாள் வினோதினி. வினோ, யார் இருந்தால் என்ன, உண்மையை சொல்கிறதுக்கு நான் எதுக்கு பயப்படணும்? ஆமாம், நீங்கள் யாருக்கும் பயப்பட மாட்ட. அது சரி, அவளை திட்டத்துக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்குது? உரிமையா? அது வந்து இவகிட்ட எனக்கு எந்த உரிமையும் இல்லை தான். ஆனாலும் இவள் பண்ணுறதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியல. ஒரு தோழியா இவ இப்படி இருக்கிறது எனக்கு பிடிக்கல சமாளித்தான் கண்ணன். அவள் உனக்கு தோழி மட்டும்தானா கண்ணா? ஆமாம், தோழி மட்டும்தான். உனக்கு இதில் என்ன சந்தேகம்? இங்கே பாரு கண்ணா, என் கண்ணை பார்த்து சொல்லு, அவள் உனக்கு தோழி மட்டும்தானா என்று வினோதினியின் கேள்வியில் ஆடவனவன் தடுமாறினாலும், எதுவாக இருந்தால் என்ன வினோ, இப்போ எதுக்கு அந்த பேச்சு? இப்போ உன்னுடைய கல்யாண விஷயத்தை பற்றி பேச தான் எல்லாரும் வந்திருக்காங்க. அந்த வேலையை பார்ப்போமா?
நீ சொல்கிறதும் சரிதான். ஒரு நிமிஷம் இருடா கண்ணா என்றவள். வினோத், நம்ம 2 பேரோட கல்யாணம் நடக்கணும்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி காவ்யா கல்யாணம் நடந்தே ஆகணும். ஏன்னா காவ்யா தெரிஞ்சோ தெரியாமலோ என்னோட மனசை ரொம்ப கஷ்டப்படுத்தியிருக்காள். உங்கள் தம்பி கணேசனையும் உங்கள் அத்தையும் சமாளிக்கிறது எனக்கு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் காவ்யாவை பார்த்தா எனக்கு கோபம் மட்டும்தான் வரும். அதனால் அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்குற வேலையை பாருங்க, அதன் பிறகு தான் நம்ம கல்யாணம் என்று திட்டவட்டமாக கூறினாள் வினோதினி. ஏய், என்ன விளையாடுறியா? உன்னோட தகுதி மீறி எதுவும் பேசாத. ஏன் கல்யாணத்தை பற்றி பேச நீ யாரடி என்று படபட பட்டாசை பொறித்தாள் காவ்யா. வினோத், காவ்யா என்ன பேசுற நீ என்று சத்தம் விட, வினோத் ப்ளீஸ் கோபப்படாதீங்க என்ற வினோதினி, நான் உனக்கு அண்ணியா வரப்போகிறேன். இந்த ஒரு தகுதி போதாதா எனக்கு? சொல்லு காவ்யா. இங்கே பார் வினோதினி, எங்கள் அண்ணா உன்னை விரும்புகிறார். அதுக்காக நான் உன்னை அண்ணியா ஏற்றுக்க முடியாது. என்னுடைய கல்யாணத்தை பற்றி நீ பேச வேண்டிய அவசியம் இல்லை, புரியுதா என்று மிரட்டுவதைப் போல பேசினாள் காவ்யா. வினோதினி பேச வேண்டிய அவசியம் இல்லை, அவ்வளோதானே? சரி, நான் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. உனக்கு கூடிய விரைவில் திருமணம் நடக்கும். இதை நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். உனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறேன். உன்னோட கல்யாணம் முடிஞ்ச உடனே இவங்க 2 பேர் திருமணமும் நடக்கும் என்றார் ரத்னவேல். அப்பா, என்னப்பா சொல்கிறீங்க? அவ சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க? எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம். எதுக்கு இப்போ கல்யாணம் வேண்டாங்கிற காவியா? நீ யாரையாவது விரும்புறியா? உன் மனசில் யாராவது இருக்காங்களா கேட்டார் கலைவாணி. அம்மா ப்ளீஸ், நீங்களும் இப்படி பேசாதீங்க. கல்யாணம் வேண்டான்னு சொன்னால் புரிஞ்சுக்கோங்க, எந்த கேள்வி கேட்காதீங்க. காவியா, கொஞ்சம் அமைதியாக இரு. ஏன்பா ரத்னம், வந்த இடத்துல இதெல்லாம் தேவையா? நம்ம வினோத்தோட கல்யாணத்தை பற்றி மட்டும் பேசி முடிவு செய்வோம் என்றார் பார்வதி. அம்மா, வினோதினி இந்த பேச்சை ஆரம்பிக்கலனா கூட நான் பேசியிருப்பேன். இவ வினோதினி நம்ம வீட்டுக்கு வரத்துக்குள்ள அவ மாமியார் வீட்டுக்கு போயாகணும். இவளால் மேலும் மேலும் பிரச்சனை வருவது எனக்கு விருப்பம் இல்லை. அப்பா, அப்போ என்னை விடவும் உங்களுக்கு இவ தான் முக்கியமாக போயிட்டாளா? அப்படி என்ன உங்கள் எல்லாருக்கும் இந்த வினோதினி அவ்வளோ முக்கியம் என்றவள், என்னடி என் குடும்பத்திலிருந்து என்ன பிரிக்கணும்னு நினைக்கிறியா? என்னை அள வச்சுட்டு நீ நல்லா வாழ்ந்துடுவியா என்றதும் கண்ணன் அவளை ஓங்கி அறைந்தவன், அடச்சே, வாயை மூடுடி, உன்னை கொன்னுடுவேன் பார்த்துக்கோ. நீ கல்யாணம் பண்ணு, இல்லை எக்கடோ கெட்டு நாசமாக போ. அதுக்கு ஏண்டி அவகிட்ட வம்பு பண்ணுற? உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது. என் எதிரில் நிற்காத, போய் தொலை என்று கொந்தளித்தான். கண்ணனின் செயலில் அனைவரும் அதிர்ச்சியில் நிற்க கணேஷ் கண்ணனின் சட்டையை பிடித்து அவனை அடிக்க போனான். வினோதினி அவனை தடுத்தவள், அவங்க 2 பேருக்குள்ளே பேசி முடிவு பண்ணட்டும் கணேஷ், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க என்று கெஞ்சலாக கூறினாள். வினோதினி, நீ சும்மா இரு. அவன் என் தங்கச்சியை அடிப்பான், நான் வேடிக்கை பார்க்கணுமா? அதானே, நல்லா கேளு கணேஷ். அவள் அடி வாங்கிட்டு அழுவா, இவ ஏற்றி கொடுத்துட்டு வேடிக்கை பார்ப்பா. டேய், யாருடா நீ? நானும் பார்த்துட்டே இருக்கேன். எங்கள் வீட்டு பெண்ணை அடிக்கிற அளவுக்கு போகிற, அளவுக்கு அதிகமாக அவகிட்ட உரிமை எடுத்துக்கிற. உன் தகுதி தராதரம் என்னன்னு யோசிச்சு பார்த்தியா என்று வார்த்தையை சிதற விட்டார் லட்சுமி. அத்தை, வாயை மூடுங்க. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க? அவன் ஒருவனுக்கு தான் என்னை அடிக்க முழு உரிமையும் இருக்கு என்று தன்னையும் மீறி கத்தினாள் காவியா. வினோதினி சபாஸ் என்றிட வினோத் தன் பெற்றோரை பார்த்து சிரிக்க மற்றவர்கள் என்ன நடக்கிறது என்று புரியாமல் குழம்பி நின்றனர். காவியா, நீ என்ன சொல்கிற? அவன் உன்னை அடிக்கிறான், நாங்கள் வேடிக்கை பார்த்துட்டு நிற்கணுமா? அவனுக்கு எதுக்கு நீ இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற? எனக்கு தெரியல குழம்பியபடி கேட்டான் கணேஷ். அடே எருமை, உனக்கு இன்னும் புரியலையா? விக்கி, இவன் கூட நீ எப்படித்தான் வாழ போறியோ தெரியலையே. உனக்கு ஏதாவது புரியுதா விக்கி என்று கேட்டான் வினோத். நல்லா புரியுது மாமா என்றவள், ஆமாம் மாமா, என் நிலைமையை நினச்சா எனக்கே கவலையாகத்தான் இருக்குது என்று வராத கண்ணீரை துடைத்து கொள்ள அங்கிருந்த அனைவரும் சூழ்நிலையை மறந்து சிரிக்க கணேஷ் எதுவும் புரியாமல் விழித்து கொண்டு நின்றிருந்தான். என்ன ஆள் ஆளுக்கு குழப்புறீங்க? காவியா சொல்லு, எனக்கு இப்போவே உண்மை தெரிஞ்சாகணும். எதையோ என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க. இப்போ உனக்கு என்னென்ன தெரியணும் சொல்கிறேன், கேட்டுக்கோ. உங்ககிட்ட இல்லாத நிறைய நல்ல குணம் அவங்கிட்ட இருக்குது. அவன் எனக்கு யாருன்னு தானே கேட்ட? அவன்தான் என்னோட உயிர், அவன்தான் என்னுடைய வாழ்க்கை. அவன் இல்லைன்னா என்னால் வாழவே முடியாது என்று அழுதவள் அப்படியே தரையில் சரிந்தாள். வினோதினி அவளை தாங்கி தன் மடியில் சாய்க்க இவளோ வினோ என்று கதறி அழ இப்பொழுது
அங்கு இருக்கும் அனைவருக்கும் இவர்கள் இருவருக்கும் உள்ளான உறவு புரிய கண்ணனின் பெற்றோர்கள் அதிர்ச்சி அடைந்தவர்களாக கண்ணனை பார்க்க அவன் கண் கலங்கியவனாக வினோதினியை பார்த்தான். இப்போதாவது உண்மையை சொல்றியா இல்லையாடா என்று அதட்டினாள் வினோதினி. வினோ, நீ என்னம்மா சொல்கிற? அப்போ கண்ணனும் அந்த பெண்ணை விரும்புகிறானா? பதட்டத்துடன் கேட்டார் கண்ணனின் அம்மா சாந்தி. உங்களுக்கு என்ன சந்தேகம் அம்மா? அவனும் அவளை உயிருக்குயிராக விரும்புகிறான். காவ்யா என்னை எப்போதும் திட்டிக்கிட்டே இருக்கா என்ற ஒரே காரணத்துக்காக அவளை வெறுக்கிற மாதிரி நடிக்கிறான் இந்த திருட்டு பையன். எங்க அவனை இல்லைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என்றவள் காவ்யாவை கலைவாணியின் மடியில் படுக்க வைத்தவள் கண்ணனின் கையெடுத்து தன் தலை மீது வைத்தவள், இப்போ சொல்லுடா, நீ அவளை விரும்பலையா? உண்மையை மட்டும் சொல்லு கண்ணா என்று இயல்பாக கேட்டாள். ஏய் அறிவு கெட்டவளே, என்ன காரியம் பண்ணுறடி? என் கையை விடு பதறினான் கண்ணன். அதெல்லாம் முடியாதுடா, உண்மையை சொல்லு நீ அடம்பிடித்தாள் வினோதினி. இப்போ எதுக்கு கண்ணா இப்படி பதட்டம் அடையிற? அவள் கேட்கறது ஒன்றும் தப்பில்லையே. உண்மையை சொல்லு, நீ காவ்யா விரும்புறியா இல்லையா கேட்டான் வினோத். சார், கட்டாயப்படுத்தி வருவதுக்கு பேர் காதல் இல்லை. நான் அவளை விரும்பலை. அப்படியே விரும்பி இருந்தாலும் என் காதலுக்கு தகுதியானவ அவள் கிடையாது. என்னை உண்மையாக விரும்புகிறவ எனக்கு யாரை பிடிக்குமோ அவங்க மீது உண்மையான பாசம் வச்சிருப்பாள். அவங்க மேலே கோபமே இருந்தாலும் எனக்காக பொறுத்து போயிருப்பாள். ஆனால் இவ தவறே செய்யாத என்னோட வினோதினியே இத்தனை வருஷமால் வார்த்தையால் காயப்படுத்தியிருக்கா. இப்படிப்பட்டவ கல்யாணம் ஆன பிறகு எங்கள் அம்மா அப்பாவை மதிக்கவும் மாட்டா. எங்கள் அம்மா அப்பாவை மதித்து அவங்க மீது உண்மையான பாசம் வைக்கிற எங்கள் அம்மா அப்பாவுக்கு பொண்ணாக இருக்கிற மருமக தான் எங்கள் வீட்டுக்கு வரணுமே தவிர இவளை மாதிரி திமிர் பிடிச்சவ இல்லை என்றதும் காவியா அவனை அடிபட்ட பார்வை பார்க்க காவியாவின் வீட்டினர் அனைவருமே இவள் இப்படி ஒரு பெயர் எடுத்திருப்பதை நினைத்து தலைகுனிந்து நின்றனர். கண்ணா, உண்மையை சொல்லுடா, ஏண்டா இப்படி பண்ணுற? ஒரு பெண்ணுடைய பாவம் நமக்கு வேண்டாம். நீ அவளை உண்மையாக விரும்பியிருந்தால் அவளை கல்யாணம் பண்ணிக்கோடா. உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் ஒதுங்கிடுறோம். ஆனால் நீ சந்தோஷமாக வாழ்ந்தா அதுவே எனக்கு போதும் என்ற கண்ணனின் அம்மாவை அதிர்ச்சியாக பார்த்த காவியா செய்த காரியத்தில் அங்கிருந்த அனைவருமே அவளை ஆச்சரியமாக பார்த்தனர்.